திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி. நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். பாமக நிறுவனர் ராமதாஸ் சமூக நீதி பேரவை தலைவராக நியமித்த வழக்கறிஞர் எஸ். கோபு முன்னாள் தலைவர் பாலுவை விமர்சித்து பாடல் பாடியிருந்த நிலையில் அவரை அன்புமணி ராமதாஸ் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பணத்துக்காக ஐயவ மறந்து அவர் கூட போனியே, குலசாமி ஐயவ மறந்து அவர் கூட போனியே, அவருக்கு வயசாயிடுச்சு என்று சொல்லி அவர் கூட போனியே, ஐயாவால இனி என்ன தேரும்னு அவர் கூட போனியே, ஐயா நீச்சல் குளத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே, குளித்து முடித்து முடிஞ்சு துடைக்கும் போது பணியூர் போயிட்டு இருந்தியே, சீச்சி சீ சீச்சி நீ ஒரு சீ சீச்சி நீ ஒரு சீ. பணத்துக்காக ஐயவ மறந்து அவர் கூட போனியே, குலசாமி ஐயவ மறந்து அவர் கூட போனியே, அவருக்கு வயசாயிடுச்சு என்று சொல்லி அவர் கூட போனியே, ஐயாவால இனி என்ன தேரும்னு அவர் கூட போனியே, ஐயா நீச்சல் குளத்துல குளிக்கிற நேரத்துல அவர் கூட போயிட்டியே, குளித்து முடித்து முடிஞ்சு துடைக்கும் போது பணியூர் போயிட்டு இருந்தியே, சீச்சி சீ சீச்சி நீ ஒரு சீ சீச்சி நீ ஒரு சீ. திடீரென்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக ஒருவரை நியமனம் செய்தார்கள். எனக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி. நியமனம் செய்யப்பட்ட அவர் என்னை பொறுத்தவரை அடிப்படையிலே ஒரு வழக்கறிஞராக கூட தகுதி இல்லாதவர். ஒரு வழக்கறிஞராக தன்மை எதையும் நான் பார்த்தது கிடையாது, எந்த தன்மையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கு. நம்முடைய வழக்கறிஞர் பாலு தலைமையிலே 22 ஆண்டு காலமாக வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கட்சி சார்பிலே, கட்சியின் அடிப்படையிலே நாங்கள் களத்திலே வேகமாக செயல்பட எங்களுக்கு தைரியம் கொடுப்பது வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவை தான்.